100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? ஒவ்வொரு ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதன்படி மிக சிறப்பாக வாழ ஒவ்வொருவருக்குமே ஆசை இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது இயலாத காரியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும், உங்களுடைய ராசி அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், பண வரவு எப்படி இருக்கும், பணம் குவியுமா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் அகலுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகின்றது இந்த வீடியோ. அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். துலாம் ராசி, துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்காலம் அப்படின்ட்டு பார்க்கும்போது மற்றவர்களுடன் அதிக பகை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் வேகம் பிடிக்கப் போகின்றது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் நிச்சயம் மாற்றம் இருக்கும். தர்ம சிந்தனை எதிர்காலத்தில் அதிகமாயிடும். பண நெருக்கடிகளெல்லாம் நிச்சயம் எதிர்காலத்தில் குறைந்து விடும் என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நிச்சயம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். தொழில், வியாபாரம் எல்லாமே சீராக நடக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் நிச்சயம் தீர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக எதிர்காலத்தில் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீர்ந்துடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் விலகிடும். பிள்ளைகளுடைய கல்வியில் எதிர்காலத்தில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பண தேவை பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் சில தாமதமும் ஏற்படலாம். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி அப்படின்றது மிக பெரும் அளவில் எதிர்காலத்தில் இருக்கும். நீங்களே கண்கூடாக காண்பீங்க. மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவாங்க. சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். முழு திறமையையும் காட்டினா மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்களில் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியும். வெளியூர் பயணங்களால் லாபம் சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வின் உச்சத்தை தொடரலாம் எதிர்காலத்தில் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பண வரத்து அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. எதிர்காலத்தில் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க. மற்றவர்கள் மேலே நிச்சயம் எதிர்காலத்தில் இரக்கம் காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துடும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை நிச்சயம் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரித்து பிள்ளைகள் மூலமாக பெருமை வந்து சேரும் என்பதையும் சொல்ல வேண்டும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடி வரும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத உலகிற்கு எடுத்துரைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போவது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய 40வது வயதிற்கு பிறகு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய 30 வயதிலிருந்து 40 வயதுக்குள் வாழ்க்கையின் உச்சத்தை, வாழ்க்கையின் மிக பெரும் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்று கூட சொல்லலாம். எதிர்காலமும் அப்படி தான் இருக்க போகின்றது. நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை சொன்ன நேரத்தில் முடிப்பவர்கள். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார். எந்த ஒரு காரியத்திலையும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் எல்லாம் எதிர்காலத்தில் நீங்கிடும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்காலத்தில் வரும். எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் இருக்கும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது அப்படின்ற குழப்பமும் எதிர்காலத்தில் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான ஒரு நிலை எதிர்காலத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக நிச்சயம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். சிற்றின்ப சுகம் நிச்சயம் குறைந்து காணப்படும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சிறு மனத்தாங்கல்கள் வரலாம், பார்த்து இருந்துக்கோங்க. பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்காலத்தில் வரும். எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி வெற்றி பெறுவீங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்கும். அது என்ன முட்டுக்கட்டைகள் என்றால், உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பது இயற்கை அல்ல, மனிதர். செயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் தான் உங்களுடைய மிக பெரும் வளர்ச்சியை தடுக்கின்றார். அதெல்லாம் அந்த பிரச்சனைகளெல்லாம் விலகிடும். உங்களுடைய முட்டுக்கட்டையாக இருந்த அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். எதிர்காலத்தில் புதிதாக வீடு வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கும் சிறந்த காலமாக எதிர்காலம் உள்ளது. மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீங்க. பொழுதுபோக்கான விழாக்களில் கலந்து கொள்வீங்க. உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் நிச்சயம் ஒன்று சேர்வாங்க. தொழில் வியாபார முன்னேற்றமாக நடக்கும். லாபமும் அதிகரிக்கும். புதிய தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழிலையும் லாபம் கிடைக்கும். நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக அனைவரிடமும் நீங்கள் பழகுவது தான் உங்களுடைய எதிர்காலத்தில் மிக பெரும் பலமாக இருக்கப் போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வரவுக்கு தகுந்த செலவையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. வரி செலுத்துவதில் முறையை பின்பற்றணும், இல்லைனா பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றது. வேலையாட்கள் சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைவால மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற சாமர்த்தியமும் எதிர்காலத்தில் இருக்குது. வேலை பார்த்து கொண்டே உப தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் லாபம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். இடமாற்றமும் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வும் உங்களுக்கு உண்டு. ஆகையால் இவ்வளவு கடினப்பட்டு வேலை செய்கிறோமே, எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் அதற்கான பலன்கள் கிடைக்கும். பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் தலைமை தாங்குவதில் எதிர்காலத்தில் வல்லவர்களாக இருப்பீங்க. திடீர் கோபம் வரும், கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். நண்பர்களிடம் சில சமயங்களில் பகையும் ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும் என்பதை நீங்கள் இந்த நிகழ்காலத்திலேயே புரிந்து கொண்டால்தான் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகவும் நேரிடலாம், பார்த்து இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி இல்லாத மனநிலையும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக சாதகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலையும் வரும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் புது தெம்பும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். புது வியாபாரம் தொடர்பான காரியங்களெல்லாம் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக வரக்கூடிய காலகட்டமும் இருக்கின்றது. அந்த மாதிரியான நேரத்தில் நிதானமாக இருக்கணும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரியத்தை சாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் எதிர்காலத்தில் சமாளிப்பீங்க.
கோபமாக பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதாக இருக்கும். இல்லைனா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நிச்சயமாக அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும், உங்களுடைய சொந்த விஷயங்களை, குடும்ப விஷயங்களை, ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்வதையும் தவிர்த்தால் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் எதிர்காலத்தில் இருப்பீங்க. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலிடத்தில் உங்களுக்கான நெருக்கம் அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள், மிக மிக முக்கியமாக ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் இருந்து லாபமும் அதிகரிக்கும். எதிர்காலத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் சற்று இழுபறிக்கு பின்னர் நடைபெறும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடந்தேறும் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கணும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதிர்காலத்தில் நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். தேவையான வசதி வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களை வந்து சேரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத எதிர்காலத்தில் இந்த உலகிற்கு எடுத்துரைப்பீங்க. அப்போது உங்களுடைய மதிப்பு மிக பெரும் அளவில் உயர்ந்துவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். மற்றவங்களை, அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத மற்றவங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். எதிர்காலத்தில் நீங்கள் நல்லவர்கள் கூட தான் இருப்பீங்க. கெட்டவர்களை தூர ஒதுக்கி வைப்பதில் மிகச் சிறந்தவர்களாக எதிர்காலத்தில் இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நிச்சயம் அதிகரிக்கும். பழைய நண்பர்களெல்லாம் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எந்த விதத்தில் நடந்து கொண்டீர்களோ அந்த விதத்தில் நீ சரியில்லை அப்படின்ட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போன நண்பர்கள் எல்லாம் இல்லை நீ சொன்னது தான் சரி, நான் உன் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்ட்டு உங்களை தேடி பழைய நண்பர்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் வருவாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். எதிர்பார்த்த நிதி உதவி அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும். அரசாங்கம் மூலயமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பதோட வீண் அலைச்சலும் அதிகரித்து உங்கள் மீது பழி சொற்களும் வந்து விழும். எதிர்காலத்தில் கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோடு இருங்க. எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்தெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் எதிரிகளை வீழ்த்திடுவீங்க, அனைத்தையும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாக வேண்டுமென்றால் உங்களுடைய அன்பு பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் சிறப்பாகவே செயல்படுவீங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாகத்தான் வாங்கி போடுவீங்க. நீங்கள் அதிக செலவு செய்பவர்களாகவும் எதிர்காலத்தில் இருப்பீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கையில் காசு நல்லா புரளும்னே சொல்லலாம். ஆனால் சேமிப்பு தான் இருக்காது. சேமிக்க பழகி கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் தன்னம்பிக்கை அதிகரித்து முக்கிய நபர்களுடைய உதவி கிடைத்து மிக சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்களுடைய 50லிருந்து 60 வயதுக்குள்ளார நிச்சயம் வாழ்வீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செலவும் செல்வாக்கும் பண வரவும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் சற்று அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது எதிர்காலத்தில் சிறப்பானதாக இருக்கும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து எதிர்காலத்தில் மன நிம்மதி அடைவீங்க. மற்றவர்கள் மேல் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பின்தங்கிய நிலையில் இருந்து முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. எதிர்காலத்தில் தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசியில் பிறந்த பலரும் எதிர்காலத்தில் அவர்களுடைய பிடியிலிருந்து விடுபடுவீங்க. பொருளாதார வளம் மிக்கதாக சிறப்பு மிக்கதாகவே இருக்கும். உங்களுடைய தேவைகளெல்லாம் நிச்சயம் பூர்த்தியாகும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து உங்களுடைய செல்வாக்கு எதிர்காலத்தில் அதிகரித்துவிடும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் எதிர்காலத்தில் செல்ல வேண்டி இருக்கலாம். உங்களுடைய உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளணும்.
பணம் மற்றும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கும். அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எதையும் செய்யக்கூடியவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய பேச்சு செயல் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு வேகமும் விவேகமும் எதிர்காலத்தில் இருக்கும். மன தைரியம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. அந்நிய நபர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். அனைத்து விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றாறு போல நல்ல செய்திகள் உங்களை சேரும். அடிக்கடி வாய்ப்புகள் வரும். எதிர்காலத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்ற பாடல் உங்களுக்கு தான் பொருந்தும். மற்றவர்களுக்காக காத்து கொண்டிருக்க மாட்டீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் எதையும் விட்டு கொடுப்பவர்களாக இருந்தாலும் உங்களுடைய சுய மரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய சொந்த உழைப்பை நம்பி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்குவீங்க. அப்படியாப்பட்டவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். எல்லா விதத்திலையுமே கிரகங்களுடைய நிலையை பொறுத்தும் உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும், பணம் பிரச்சனைகளெல்லாம் தீர என்ன பண்ணணும், தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், பிள்ளைகளெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இப்படி தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகின்றது. அதன்படி உங்களுடைய சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயமாக குலதெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. எதிர்கால வாழ்க்கைக்கு குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. அடிக்கடி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானும் உங்களுக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். அங்கேயும் சென்று வந்தால் நன்மையே நடக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.